இந்த நாளிலும் பெண்களாக நாம் கூடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது 1 மணி நேரத்துக்குள்ளாக இது முடிந்துவிடும். ஆகவே முழுவதுமாய் இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணி குடும்பமாய் அமர்ந்து இதிலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஆகவே பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை நாம் செய்வோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு இன்னொரு சான்ஸை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் இருக்க எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றி போடுகிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள நேரமாக, கற்றுக்கொள்ளுகிற நேரமாக மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே என்கிற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பலனே ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் என்றும் இருக்கிறீர். ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே, அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். நீ என் தாசன் என்று சொன்னீர், என்னால் மறக்கப்படுவதில்லை. மாறிக்கோ நான் உந்தன் பக்கம், என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன். மாறிக்கோ நான் உந்தன் பக்கம், என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். நீ என் தாசன் என்று சொன்னீர், உன்னிலே நான் மகிமைப்படுவேன். உள்ள கையில் உன்னை வரைந்தேன், ஒருவனோ உன்னை பறித்திடானே. உள்ள கையில் உன்னை வரைந்தேன், ஒருவனும் உன்னை பறித்திடானே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன். நீ என் தாசன் என்று சொன்னீர், திகையாதே நான் உந்தன் தேவன். பலப்படுத்தி சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன். பலப்படுத்தி சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன். அன்பரே உம்மை துதித்திடுவேன்.
ஸ்தோத்திரம் பாடிடுவேன், அன்பரே உம்மை துதித்திடுவேன். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாய் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு சகாயம் செய்து நம்மை பலப்படுத்தி கலங்காதே திரியாதே என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை உற்சாகப்படுத்தின தேவாதி தேவனவர். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறார், கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று அடிக்கடி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிற தேவனவர். அவருக்கு நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று பாடுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இத்தனை மாதங்கள் வருடத்தின் கடைசியில் எங்களை கொண்டு வந்து சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு தெளிந்த புத்தியோடு உம்மை துதிக்கிற துதியோடு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பலவீனங்களின் மத்தியிலும் அவரே நமக்கு பலனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிற தேவன். பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாய் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர். ஹல்லேலூயா. நீதிமானாய் நம்மை மாற்றி நம்மை பார்க்கும் பொழுது நீதிமானாய் நம்மை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, துதிகளில் வாசம் செய்பவரே, மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், பலமான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், சத்துருவை துரத்துபவர், மகிமையவர், மகிமையவர், யாவையும் செய்து முடிப்பவரே, வாசம் செய்பவரே, தாசன் என்றவரே, நானும் சிருஷ்டிப்பேன் என்றவரே, என்றவரே, நானும் சிருஷ்டிப்பேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டுக் கொண்டீரே, மீட்டுக் கொண்டீரே, யாவையும் செய்து முடிக்கிற துதிகளில் வாசம் செய்பவரே, என்றவரே, நாங்கள் வரவே என்றவரே, என்றவரே, நாங்கள் வரவே என்றவரே, சந்ததி மேலோ மாவிலையோ, சந்தானத்தின் வாசிலையோ,
நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். யெகோவா ஈரேயாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று மறுபடியுமாய் நமக்கு நினைப்பூட்டுகிற கர்த்தர் இந்த நேரத்திலே, ஐயோ கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, நான் கலங்கி நிற்கிறேனே என்ற எண்ணத்தோடு இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்றால், இந்த நேரத்திலே அந்த சத்துருவின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களை விட்டு அகன்று போவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்றுதான் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய நினைவாய் இருக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே,
நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது ராஜா நீர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுகிற தேவன் அப்பா. நீர் எங்கள் துதிகளிலே பிரியமாயிருக்கிற தேவன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே அப்பா நீர் நன்மை செய்பவராக இருந்திருக்கிறீர், இருக்க போகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. இயேசுவே, நாங்கள் கலங்கி நின்ற வேளையிலெல்லாம் நீரல்லவோ எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய பாதையெல்லாம் நீரல்லவோ எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் தேற்றரவாளன் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே, எங்கள் மனவாளனே, எங்கள் எஜமானனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இதோ இந்த வேளையிலும் அப்பா பெண்களாக நாங்கள் கூடி தேவ சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே துதிக்கும் போதும் பாடும் போதும் ஆராதிக்கும் போதும் இயேசப்பா நீர் எங்கள் மத்தியிலே வரும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. இந்த பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே இயேசப்பா ஆண்டவரே எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. அதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் நாவிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்து அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்தீர் அப்பா. நாங்களுமே மறந்த போதும் நீர் எங்களை மறக்கவில்லை கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி எங்களை மறவாமல் எங்களை ஆண்டவரே நீ நினைத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை விட்டு விலகி போகவில்லை. எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உடைய அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை கர்த்தாவே. நீர் எங்கள் மீது ஆண்டவரே எவ்வளவு இரக்கமாய் கிருபையாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட அப்பா யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளையும் என்னென்ன போராட்டங்களை தங்கள் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவருடைய கண்ணீரை துடைத்தருளும், அவருடைய வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய தெய்வீக சந்தோஷம் சமாதானம் அவருடைய உள்ளங்களையும் நிரப்புவதாக ராஜா அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே அப்பா. ராஜா, உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி இந்த வேளையிலே ஆண்டவரே சுவாமியை ஜெபித்துக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபை, எல்லா உதவி ஒத்தாசைகளும் இந்த பரத்திலிருந்து அனுப்பித்தாங்க ராஜா அப்பா. ஏசப்பா, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே எங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த வருஷம் எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம், எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே பொருளாதாரத்திலே எவ்வளவோ சரிவுகள் வந்த போதும் எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தினீரே. எந்த குறைவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே சப்பா, இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்திலே வந்த போதும் எங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொண்டீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உங்களுடைய செட்டையின் கீழே எங்களை மூடி மறைத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி எங்களை காத்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ராஜா, நீர் இன்னும் ஆண்டவரே செஞ்சு இருக்கிற இந்த நாட்களை கூட ஏசப்பா எங்களுக்கு நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருடத்தோடு ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வாங்க. வரப்போகிற ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற உதவி செய்யுங்க கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எங்களுக்கு நீர் குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்ற போதுமானவர் கர்த்தாவே அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம் அதற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக ராஜா. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொன்னீரே அப்பா. உமக்குரியவர்களாய் இந்த உலகிலே நாங்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் நீர் கர்த்தாவே உமக்கென்று வல்லமை உள்ள பாத்திரமாய் கருவியா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எங்கள் சபைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. நீர் எங்கள் மூலமாக மகிமைப்படுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமை அபிஷேகத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீரே எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்கலாம். தேசத்திலே ஒரு சமாதானம் இறங்கும்படியாக, சுகம் உண்டாகும்படியாக, செழிப்பு உண்டாகும்படியாக, விசேஷமா இந்த இயற்கை சேதங்கள் எவ்வளவோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுக்குள்ளே ஆண்டவர் வைத்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த வியாதியின் தொல்லை, கொரோனா மற்றும் பலவிதமான கொசுக்களால் வருகிற வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து தேசத்திற்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரித்த நாங்களுடைய பாதத்திலே வந்து எங்கள் தேசத்துக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. தேசத்திலே சுகம் உண்டாவதாக. உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று சொன்னீரே. மகா வறட்சியான காலத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்தியாய் வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படியே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் இந்த நோய் தொற்று பலருக்கும் பரவாதபடி எல்லாம் முற்றிலுமாய் சுகமாக, யார் யார் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆண்டவரே மிகவும் வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சுகம் உண்டாகட்டும். இந்த வியாதி, இந்த பிரச்சனைகளின் நிமித்தமாய் குழப்பமும் டிப்ரெஷனும் வந்து கஷ்டப்படுகிற குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த புத்தி உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பிள்ளைகளை வீட்டிலே வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் ஆண்டவரே எப்படி அவர்கள் நேரங்களை ஆக்கியபை பண்றதென்று தெரியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற அந்த குடும்பத்தினருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்ல அன்பை தாரோ, ஐக்கியத்தை தாரோ, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரோ. பிரிவினை உண்டாக்குகிற சகல சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். எங்கள் சபையிலே பலவிதமான கேன்சர் நோய்கள், பலவிதமான காய்கால் வலிகள், இப்படி கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் சபையின் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதனைகளுக்கு ஜனங்கள் வருவதற்கு எந்த ஒரு பயம் தடை இல்லாதபடி சட்டத்திற்குட்பட்டு நாம் நன்றாக ஆராதனைகளை நடத்தி புதிய ஜனங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே விசேஷித்த ஊழியங்களை நாம் வைத்திருக்கிறோம். எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், விசுவாசிகள் விசுவாசத்திலே வளரணும். ஒவ்வொரு ஊழியத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். ஹல்லேலூயா. தைரியமாய் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுங்க. ஜனங்களிடத்திலே இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இந்த தெருக்களில் எல்லாம் இருக்கிற ஜனங்கள் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்து ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நீரே எல்லாவற்றின் மூலமாக மகிமைப்படும். உம்முடைய ராஜ்யம் விஸ்தாரமாகட்டும். எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வருகைக்கு ஆயத்தமாக்கி வழி நடத்தும். சகல கனத்தையும் துதியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. இந்த நேரத்திலே ஒரு சில நிமிஷங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா?
ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நமக்கு தேவன் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுத்த வசனம் ஏசாயா 49 அதிகாரம். அநேகருக்கு தெரிந்த வசனம் தான், எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 49 அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து அவரிடத்திலே நாம், ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீரா என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் போய் நிற்கும் பொழுது, சீயோன் என்ன சொல்றான்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி உன்னை மறப்பேன்? கர்ப்பத்திலே தன் பாலகனுக்கு இறங்க மாட்டாளா ஒரு தாய்? அந்த தாயே இறங்காவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உனக்கு இறங்குவேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் யாருடைய கரத்துல இருக்கோம்? எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, நான் தேவனுடைய கரத்திலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். யாருக்கு இந்த ஸ்லாக்கியம்? இயேசுவை சொந்த இரட்சகராக தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்லாக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அப்படி இதுவரைக்கும் இந்த அர்ப்பணிக்கல, நான் முழுவதுமா அர்ப்பணிக்கல, நான் சும்மா சண்டே ஸ்கூல் வந்திருக்கேன், சர்ச் வந்திருக்கேன், ஆனா இயேசுவுக்கு நான் அர்ப்பணிக்கல அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு நீங்க முதல்ல அதை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் தான் என் ஆண்டவர், நீர் என் உள்ளத்திலே வாரும், நீர் என்னோடு வாழும், என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். சின்ன ஜெபம் தான். அந்த ஜெபம் பண்ணாலே அப்படி ஒரு சமாதானம், அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். இவ்வளவு நாள் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேனே, அதை எனக்கு மன்னித்து நீரே என் வாழ்க்கைக்கு தலைவராய் இருந்து வழி நடத்தும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. அவருடைய உள்ளங்கைகளிலே நாம் போய்விடுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இந்த நாட்கள்ல நிறைய பேரு நல்ல அழகா பிக்சர்ஸோட வசனங்களை போடுறாங்க. அதுல ஒரு ரெண்டு கை இணைத்து வைத்து அதுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு வசனத்துடைய பிக்சரை நான் பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கிறது. இல்ல, நம்மளை எப்படி ஆண்டவர் அழகாக தம்முடைய கரத்திலே வைத்து நம்மை வழி நடத்துகிறார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஐயோ ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரேன்னு யோசிக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. நம்மை மறவாத தேவன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். யோவான் 10 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:28, ஒருவனும் உங்களை என் கைகளில் இருந்து பறிப்பதில்லை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்கும் பொழுது யாரும் நம்மள என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நான் இருக்கிறேன், ஒருவரும் என்னை அந்த இடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. இயேசுவே சொன்ன வார்த்தை இது. ஹல்லேலூயா. நீங்க அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவரே, நீ இவ்வளவு ஜெபம் பண்ற, எனக்கு பதில் கிடைக்கல, ஏன் என்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் என் வேலை ஸ்தலத்திலே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு இருக்கிறது, எனக்கு வேலையே இல்லாமல் எத்தனை நாட்கள் நான் வீட்டிலே இருப்பது, பல கேள்விகளோடு நீங்கள் இந்த நேரத்திலே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார்,
நீங்க என் கரத்துல இருக்கீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். நான் உம்முடைய கரத்திலே இருக்கின்றேன். அந்த தைரியமா சொல்லுங்க. I am in God's hands. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, I am in God's hands. நான் கர்த்தருடைய கரத்திலே. ஏன்னா நான் சொல்லல, இது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே சொல்லி இருக்கிறார், நீ என் கரத்திலே இருக்கிறாய். நான் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு தமிழ்ல வருது. ஆனா நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது எச்ட்னு வருது. ETCHED. அதாவது எச்ட்னா எப்படின்னா அப்படியே அது ஒரு தோண்டி புதைச்சு வைக்கிற மாதிரி, ஒரு அது அப்படியே புதைத்து வைப்பது போன்ற ஒரு மீனிங், அர்த்தத்திலே அது சொல்லப்படுகிறது. சும்மா அப்படி மேலோட்டமா வரைவதில்லை, புதைக்கப்பட்ட அந்த கரத்துக்குள்ளாக என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அதனால நம்ம ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். I am in God's hands. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. சிறு பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்ததுனால சொல்லுங்க, I am in God's hands. ஹல்லேலூயா. இந்த கரம் நமக்கு என்ன செய்ய முடியும்? முதலாவது, his hands are creating hands. முதலாவது, ஆண்டவருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். ஹல்லேலூயா. நீங்க நம்மை உருவாக்குகின்ற கரம். நீங்க ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்துல வாசிப்பீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. முதல்ல சொல்றாரு சிருஷ்டித்தவர், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன். அடுத்தது சொல்றாரு இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினேன். ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நாம் பார்க்க முடிகின்றது. யாக்கோபாய் எத்தனாய் இருந்த அவனை இஸ்ரவேலாக, பிரின்ஸ் ஆஃப் காட். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? பிரின்ஸ் ஆஃப் காட். இப்போ தேவனுடைய இளவரசனாக, ராஜகுமாரனாக யாரை ஆண்டவர் உருவாக்கினார்? வனைந்தார். இன்னொரு வார்த்தையில சொன்னா வனையப்படுகிறோம். அப்போ இப்படிதான் யாக்கோபை ஆண்டவர் உருவாக்கினார். அதே உருவாக்குகிற கரம் கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ நம்முடைய தேவன் என்ன கரம் உடையவர்? உருவாக்குகிற கரம் உடையவர், நம்மை வணைகின்ற கரம். அதனால்தான் எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றார், நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. அங்க குயவன் ஒரு பாத்திரத்தை மனைந்து கொண்டு இருக்கிறான். அது கொஞ்சம் தப்பா ஆனதும் அந்த குயவன் அதை மறுபடியுமாய் இன்னும் ஒரு பாத்திரமாக அவன் வணைகின்றான். அப்ப ஆண்டவர் இப்ப எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்படி அந்த குயவன் வணைகிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். முதலாவது நம்ம எப்படி அவருடைய கரத்திலே இருக்கின்றோம்? அவருடைய கரத்திலே ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். இந்த களிமண்ணாக நம்ம இருக்கணும்னா நம்ம அவரிடத்துல அர்ப்பணிக்கணும். அப்படி ஒரு களிமண்ணாக நாம் அவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நிறைய வேளைகளிலே நமக்கு பலவிதமான தீமையான காரியங்கள், ஆண்டவர் வணைய விரும்புகிற பாத்திரத்தை போல நாம் இல்லாத சூழ்நிலையிலும் அவர் மறுபடியுமாய் நம்ம என்ன செய்கிறார்? அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மை வணைந்து கொள்ளுகின்றார். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 64:8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கீழே. எவ்வளவு அழகா அந்த வசனம். எப்படி அவங்க ஒப்பு கொடுக்கறாங்க பாருங்க. இஸ்ரவேல் வீட்டார் எப்படி ஒப்பு கொடுக்கறாங்க? நாங்கள் உம்முடைய கரத்திலே களிமண், நீர் எங்கள் பிதா. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குகிறவர்.
நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அப்படி நம்ம ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் உம்முடைய கரத்திலே களிமண், நீர் எங்களை உருவாக்குகிற தேவன், உம்முடைய கரத்தின் கிரியை. We are the handiwork of the Almighty God. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஜனங்கள் நாமே நம்மள உருவாக்கணும். ஐயோ, என் பிள்ளைய நானே வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் உருவாக்குகிறார். அதே போல நம்முடைய பிள்ளைகளை அவர் வணைந்து உருவாக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்க பாருங்க, இந்த வார்த்தை இவங்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இது எப்ப நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இவர்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்கள் என்று சொன்ன பிறகு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது சிறையிருப்பில் இருந்து மீண்டுமாக தேவன் அவர்களை திரும்ப எங்க கொண்டு வராரு? எருசலேமுக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா செருபாபேல், எஸ்ரா, நெஹேமியா இவர்களுடைய தலைமையிலே கோரேஸ் என்கின்ற ராஜாவை ஆண்டவர் எழுப்புகிறார். கோரேஸ் என்கின்ற ராஜாவை எழுப்பி மறுபடியுமா என்னைக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அன்று முதல் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து அவர்களை மறுபடியுமாய் எருசலேமுக்கு கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டுறாரு, அதன் அலங்கத்தை கட்டுகிறார். நெகேமியாவின் புத்தகத்திலே ஜனங்கள் கட்டப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். ஆராதனைகள், பலி செலுத்துதல் ஆரம்பிக்கப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வணைந்து உருவாக்கி he always gives us another chance. ஒவ்வொரு முறையும் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம இன்னைக்கும் பிழைத்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். he is a god of many chances. அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்பட்டது, ஆராதனை நடந்தது, ஜனங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதே போலதான் ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் அவர் இரக்கம் செலுத்தலாமே. ரோமர் 9 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப அருமையான ஒரு வசனம். ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரிந்து கொண்ட அந்த கிருபா பாத்திரத்தின் மேல தெரியப்படுத்துகிறாராம். அடுத்தது, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல். சில பாத்திரம் அவர்கிட்ட எப்படி இருக்கு? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரமாய் இருக்கிறது. அதன் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருக்கிறார். எப்படி நம்முடைய தேவன் நம்மள வணைகிறார் பாருங்க. ஏன் என்ன மட்டும் எல்லா பிரச்சனையும் கொடுத்து சீக்கிரமா என்ன நல்லவனா மாற்றுகிறாரே? மற்றவங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு தப்பு செய்தாலும் அப்படியே இல்ல. நம்மீது எப்படி மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தின் மீது எப்படி அவர் பொறுமையும் இரக்கமும் வைக்கிறாரோ, மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துறாரோ, அதை போல கோபாக்கினைக்கான பாத்திரத்தையும் அவர் என்ன செய்யறாரா? சாந்தத்தோடு பொறுமையோடு மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிரியேட்டிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். இதுதான் நம்மை உருவாக்குகிற கர்த்தருடைய கரம். அவருடைய கரத்திலே களிமண்ணாக நாம் ஒப்பு கொடுப்போம். அதே போல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, அதுக்கு முந்தின வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம கனவீனமான பாத்திரமா தெரியலாம், கனமான பாத்திரமா தெரியலாம். ஆனா அது ரெண்டுக்கும் இடையிலே தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா?
அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேள்வி. நம்ம களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்ம அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் பொழுது நம்மை கனமுள்ள பாத்திரமாய் வைக்கிறார். நீங்க பொன்னாலானீங்களோ மண்ணாலானீங்களோ மரத்தால செய்யப்பட்ட பாத்திரமோ, ஆனால் தேவனுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நாம் அணையப்படும் பொழுது நம்ம என்னவா மாறிடுறோம்? ஒரு கனமுள்ள பாத்திரமா, எந்த நற்கிரியும் செய்யறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் கிரியேட்டிங் ஹேண்ட்ஸ், உருவாக்குகிற கரம், வணைகின்ற கரம். நமக்கு எந்த நாம் செய்த தவறுகளின் நிமித்தமாகவே நாமே தீமையை மறுவித்துக் கொண்டாலும் மறுபடியுமாய் அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை வணைந்து ஒரு பொறுமையும் நீடிய சாந்தத்தோடு நம்மை வணைந்து தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான கரங்கள், நம்மை உருவாக்குகிற கரங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த கரங்கள் என்ன செய்கிறது? நம்மை பாதுகாக்கின்ற கரங்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மோசேக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், உன்னை 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பயங்கரத்தை கூட நாம் தாங்க முடியாது என்பதினாலே மோசே என்ன செய்யறானா? கன்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தால் மூடி நான் உன்னை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் அப்ப தன்னால தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுனால வர பாதிப்பு கூட நமக்கு வரக்கூடாது என்று நம்ம என்ன செய்கிற தேவன்? நம்மை பாதுகாக்கிற தேவன். சத்ருவின் கைக்கு நம்மளை விட்டுருவாரா? நம்மை பாதுகாக்கிற தேவன். ஏசாயா 51:6 சொல்லப்படுகிறது, கரத்தின் நிழலினால் மறைக்கும் தேவன். ஹல்லேலூயா. யாராலுமே பாதுகாக்க முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஐயோ, இந்த சூழ்நிலை எனக்கு யார் உதவி செய்வா? யார் என்னை பாதுகாப்பா? இப்படி வெள்ளம் போல சத்துரு எழுப்பி வந்து விட்டானே என்று நாம் யோசிக்கிற காலங்கள் இருக்கலாம், நேரங்கள் இருக்கலாம், வாழ்க்கையின் தருணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற கரம். ஹல்லேலூயா. தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படியாக தூதர்களுக்கு என்ன செய்யறார் ஆண்டவர்? கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். உன் பாதம் கல்லுல கூட இடரக்கூடாதுமா, அதுக்காக நான் தூதர்களை வைத்து அவர்கள் கரங்களால் உன்னை ஏந்த வைக்கின்றேன் என்று சொல்லுகிற அருமையான கரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வேண்டும் என்றாலும் நமக்கு விரோதமாய் வரலாம், ஆனால் அதற்கு பாதுகாப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குகிற கரம், நம்மை பாதுகாக்கிற கரம். மூன்றாவது, அவருடைய கரம் என்ன செய்கிறது? நம்மை சுகமாக்குகிறது. நம்ம என்ன செய்து சுகமாக்குகின்ற ஒரு கரம். ஹல்லேலூயா. சுகத்தை நாம் எங்க போய் தேடுறோம்? டாக்டர்கிட்ட போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னா சுகம் கிடைக்காமல் எவ்வளவு மாத்திரை சாப்பிடுறோம், எவ்வளவு மருந்து சாப்பிடுறோம். அநேக வேளைகளிலே எனக்கு சுகமே கிடைக்கலையே, நான் ஏன் இப்படி வியாதி வியாதி என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அநேக வேளைகளிலே நாம் நினைக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கையில ஆணிகள் கடாவப்பட்டது, என்னுடைய தழும்புகளால் நீங்க என்ன செய்றீங்க? குணமாகிறீர்கள், சுகமாகிறீர்கள். என் முதுகு ஏர் உழுவது போல உழப்பட்டது. அது எதற்காக? அந்த காயங்கள் உனக்கு சுகம் கிடைக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்மை சுகமாக்குகிற கரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் உலாவிக் கொண்டு இருந்த பொழுது பேதுருவின் மாமியின் வீட்டிற்கு போகிறார். அங்க அவர் ஜுரமாய் படுத்து கிடக்கிறார். கைய பிடித்து தூக்குறார். அவ்வளவுதான்.
உடனே அவன் என்ன செய்யறான், சுகமாகி அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாள். எப்படி ஒரு செகண்ட்ல அற்புதம் நடக்குது பாருங்க. எத்தனையோ பேரை தொட்டு 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 அவர் குணமாக்கினார். குஷ்டரோகிய தொட்டாரு, குருடனை தொட்டார், பலவிதம். நாயினோர் விதவை அந்த பாடையில வாலிபன் வரும் பொழுது வாலிபனை தொட்டாரு, உயிரோட எழும்பி விட்டான். சுகமும் ஜீவனும் கொடுக்கின்ற கரங்கள் நம்முடைய தேவனுடைய கரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையின் அப்பம் சுகம் என்று நாம் வாசிக்கின்றோம். நமக்காக சுகத்தை பெறும்படியாக அவர் சிலுவையிலே ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போங்க. உங்களுடைய தழும்புகளால் எனக்கு சுகம் என்று சொல்லுங்க. உங்களுடைய கரத்தை நீட்டி தொட்டு என்னை சுகப்படுத்தும் என்று தேவனிடத்திலே கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை சுகப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கின்ற கரம், அற்புதங்களை செய்கின்ற கரம். அந்த சிறு பெண்ணே எழுந்திரு, யவேருடைய மக வீட்டுக்கு போய் அவள் தூங்குகிறாள் என்று சொல்லி சிறு பெண்ணே எழுந்திரு கைய வச்சு தூக்குனார். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் அவ உயிரோடு எழும்பினாள். அவளுக்கு பசிக்குது, சாப்பிட கொடுங்க என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அதே தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அன்றைக்கு சிலுவை மரணத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களை நான் சொல்லுகிறேன். சிலுவை மரணத்துக்கு பின்பாக, உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக இன்னும் அற்புதம் வார்த்தையினாலே, தழும்புகளினாலே, நாமத்தினாலே, கரங்களினாலே. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்குகிற கர்த்தர். அவருடைய கரத்திலே என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. அவர் தான் கரத்துல மட்டும் சுகத்தை வைத்துக் கொள்ள அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். நம்முடைய கரத்துல அந்த வல்லமையை கொடுக்கிற ஒரு தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. தைரியமாய் வியாதியஸ்தர்கள் மீது விசுவாசத்தோட கைய வைங்க, சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். சரியா? அடுத்தபடியாக நான்காவது ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள். எப்படிப்பட்ட கரம்? ஆசீர்வதிக்கும் கரம். எங்க போனாலும் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து அப்படியே பெருகுதுங்க. எப்படி? எனக்கு அதை யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, அவர் கையில போனதுதான் தாமதம். அவர் ஸ்தோத்திரம் பண்றாரு, ஜபம் பண்றாரு, பிக்கிறாரு, அப்படியே பெருகுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் கரம். ஹல்லேலூயா. அவர் அந்த ஆசீர்வதிக்கும் கரத்துலதான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிற கரத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. அது அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல. மார்க் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் இடத்துல சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அப்ப அவர் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைங்களையும் கொண்டுட்டு வராதீங்கம்மா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் சீஷர்கள் தடை பண்ணுகிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, அவங்களை தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற கரம். சீஷர்களை உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவங்களை கூட்டிட்டு போறார். பெத்தானியா வரைக்கும் கூட்டிக் கொண்டு போகிறார் என்று நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். பெத்தானியாவுக்கு போன உடனே தம்முடைய கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அதன் பின்பு என்ன செய்துட்டாரு? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். வசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 24:50. சீஷர்களையும் அவர் என்ன செய்கின்றார்? ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போறதுக்கு முன்பாக கூட இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த கரத்தின் வல்லமையை அவர் நமக்கு கொடுக்கிறார்.
அவர் சொல்றாரு, என் கரத்துல இருக்க வல்லமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த வல்லமைய நம்ம பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் இருக்கிறேன். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர், அதை மறந்து போகாதீங்க. எப்பொழுதும் I am in God's hands, I am in God's hands சொல்லிட்டே இருந்தோம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் பயந்தோ கவலைப்பட்டோ எதையும் சாதிக்க போவது இல்லை. அவருடைய கரத்திலே நாம் இருக்கின்றோம். நம்மை உருவாக்குகிற கரம். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, களிமண்ணாக நான் என்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை வணைந்து கொள்ளும். கிருபா பாத்திரத்துக்கு எவ்வளோ மகிமையை நீர் கொடுக்க வேண்டும் என்று இருந்தீர். கோபாக்கினைக்கு வைத்திருந்த பாத்திரத்துக்கோ நீடிய சாந்தமும் பொறுமை உள்ளவருமா இருக்கிறீர். அதை போல என் மீது கர்த்தாவே உம்முடைய கரத்தை நீட்டி என்னை வணைந்து உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, உம்முடைய கரத்திலே கனம் பெற்ற பாத்திரமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, என்னை வணைந்து கொள்ள மன்றி யாக்கோபை நீர் வணைந்து இஸ்ரவேலாக மாற்றினீரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்த பொழுது அவர்கள் ஒப்பு கொடுத்த உடனேயே அவர்களை வணைந்து செருபாபேல் வழியாக ஆண்டவரே நெகேமியாவின் தலைமையிலே, ஒவ்வொரு எஸ்ராவின் தலைமையிலே, ஒவ்வொருவருடைய தலைமையிலும் நீ கோரேசை எழுப்பி அனுப்பினீரே. எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கிற கரம் அப்பா. ஆண்டவரே, எங்களை வணைந்து கொள்ளும். எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்களை நீர் வணைந்து கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக, கனத்திற்குரிய பாத்திரமாக, எந்த நற்கிரியம் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். 2வதாக பாதுகாக்கிற கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தீமை நின்றும் நம்மை காக்கக்கூடிய கரம். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி தலையின் மீது தம்முடைய கரத்தை வைக்கிறவர், கண்மலை வெடிப்பிலே வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன், ஒளித்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாக்கிற தேவன், சுகமாக்கும் கரங்கள். ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறவர்கள் கேளுங்க, உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தொட்டு சுகமாக்கும் கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகம் அடைகிறேன் என்று அர்ப்பணிப்போமா. ஆசீர்வதிக்கும் கரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். எனக்கு எந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸும் வேண்டாம்பா. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக என்று நாம் செபிக்கலாம். எல்லாம் அர்ப்பணித்து செபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை குணமாக்குவீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை வணைந்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசித்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தாரும் கர்த்தாவே. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட முடியாது. எங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலங்களிலே, பிசினஸ்களிலே நீ செய்ய நினைத்ததை செய்து முடிப்பீராக. எங்கள் மூலமா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே, உமக்கே சகல கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை